ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து சிறகடிக்க ஆசை பார்ப்போம். பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சிறகடிக்க ஆசையில் இவர் வந்து கல்யாணம் முடிச்சிட்டாரு. மனோஜ் கல்யாணம் முடிச்சுட்டு இவருக்கு காசு கொடுக்க அந்த அம்மா யோசிக்கிறாங்க. மனோஜுக்கு மேலே அவர் யோசிக்கிறாங்க, விஜயாவுக்கு மேலே யோசிக்கிறாங்கங்க. இனிமேல் தாங்க இருக்குது நம்ம நாடகத்திலே ட்விஸ்ட்டு அப்படின்னு சொல்லி யோசித்துட்டு நம்ம மனோஜை வர சொல்லி மனோஜ் அந்த ஜோசியக்காரர் அப்புறம் முட்டை இருக்கார்ல மொட்டை அவர் இவங்க 3 பேரும் உட்காந்துருக்கையில் காசை கொண்டு வந்து வச்சுட்டு சொல்கிறாங்க, சார் நான் வந்து உங்களை நம்பி நல்லா கொடுக்குறேன், அந்த ஜோசியரை பார்த்து உங்களுக்காண்டி தான் இது பண்ணுறேன் வைக்கிறேன், எங்கள் மருமைய மேலே என்ன நம்பிக்கை இருந்தாலும் நீங்கள் வந்து எல்லாத்துலேயுமே எங்களுக்கு பக்கபலமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோன்னையும் அப்புறம் சொல்கிறாங்க, மருமையனே நீங்கள் காசை தாராளமாக எடுத்துக்கங்க, ஆனால் சாந்தி முகூர்த்தத்துக்கு இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் குறித்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் ஒன்றை கொடுத்து ஒன்றை எதிர்பார்க்குற மாதிரி தான் செய்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் சாந்தி முகூர்த்தமும் குறிச்சும் கொடுத்துறாரு. எந்த நாள் குறித்து கொடுக்குறாரு, அந்த அம்மாவாசையில் குறித்து கொடுக்குறாங்க. அந்த பிள்ளைக்கு லூஸு ரொம்ப வந்துடும், பைத்தியம் ஓவர் ஆயிரும். அதை யோசித்துட்டு வேணான்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஜோசியக்காரர் சொல்கிறாரு, இல்லை அந்த டேட்டில் குறிச்சா தான் நல்லா இருக்கும், அப்போ தானே பைத்தியமாக மனோஜ் ஆக்க முடியும் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு காசை வாங்கி போய் வீட்லேயே விஜயாட்ட கொடுக்குறாங்க. விஜயாட்ட கொடுத்தோன்னையுமே விஜயாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. என் மகனை பற்றி எனக்கு தெரியும் ஆச்சா புச்சான்னு சொல்கிறாங்க. அப்போ முத்து சொல்கிறான், நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேனேடா வீடை திருப்புறதுக்கு, அப்போல்லாம் காசையே நீ எடுத்துகிட்டு வரலையாடா, இப்போ எப்படா, எனக்கு நிறைய டீலர் இருக்காங்க அதனால நான் எடுத்துகிட்டே வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட நாடகம் முடிஞ்சுச்சு.